கோரக்கர் சித்தர் சுமார் 400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் வடக்கு பொய்கை நல்லூரில் கடற்கரையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் என்னைக்கு நடந்தது தெரியுமா? அந்த அற்புதம் நடந்த அந்த நாள்தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கூடிய அந்த சுபநாள். அதனால தான் ஐப்பசி பரணி இப்பொழுதும் வருடா வருடம் அங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வடக்கு பொய்கை நல்லூர், பொய்யூர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய அந்த அற்புதமான ஊரில் கோரக்கருடைய ஜீவசமாதி இருக்குது. ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் முஞ்சபத்து செட்டியார் அப்படின்னு அவருடைய பெயர். அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர் எல்லா விதமான நாடுகளுக்கும் கடல் மார்க்கமாக சென்று அற்புதமாக வாணிபம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு லாபமே கிட்டியது. அதனால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவருடைய அலுவலகம் போன்ற ஒரு அமைப்பு எங்கே ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கடற்கரை பக்கத்தில் இருந்தது. தினமும் இந்த அம்மையார் மத்தியான வேளையில் என்ன பண்ணுவானா, உணவை எடுத்துட்டு வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுப்பார். கணவன் நன்றாக சாப்பிட்ட பிறகு மிகவும் சந்தோஷத்துடன் இந்த அம்மா திரும்ப வந்துடுவாள். இப்படியே வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த அம்மா போயின்னு இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட வழியில் ஒருத்தர் தென்படுறார். அவரை பார்த்தா ரொம்பவும் சோர்வடைந்த முதியவர் போலவே தான் தோற்றமளிக்கிறார். யார் இவர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவர்கிட்டக்க போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது, எனக்கு ரொம்பவும் பசி எடுக்கிறது, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் தாங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டுமே அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறார். கணவருக்காக எடுத்துக்கொண்டு போன உணவாயிற்றே, எப்படி யாருக்காவது கொடுக்க முடியும்? அப்புறம் கணவருக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த போன்ற எந்த வித எண்ணங்களும் வரவில்லை. இந்த அம்மாவுக்கு ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது மனசில் அப்படியே பெருகி வந்த காரணத்தினால் அந்த இடத்திலேயே இலையை அந்த பெரியவரை உட்கார வைத்து, அந்த ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவரை உட்கார வைத்து அவருடைய பசிப்பிணியை தீர்க்கும் பணியை இந்த அம்மா செய்தார். அந்த இலையில் இருந்து இந்த அம்மா பரிமாற ஆரம்பிக்கிறார் இந்த முதியவருக்கு. அந்த முதியவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட்டு கொண்டே இருக்கார். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறது. அந்த பசிப்பிணி அவரிடமிருந்து ஓட்டப்படுகிறது. இப்பொழுது அந்த முதியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி இப்பொழுது நான் ஒன்று செய்வேன், சொல்வது போல் செய்வேயா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணிடம் கேட்கிறார். அந்த பெண் இப்பொழுது அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு சென்று மறுபடியும் கணவருக்காக உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிச்சுன்னு இருக்கா. அப்பொழுது இவர் ஒரு க்ஷணம் நில் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக அப்படின்னு இந்த அம்மா பார்க்கும் பொழுது, அப்படியே இந்த பாத்திரங்களை கொண்டு போ உன் கணவனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எப்படி சுவாமி அப்படின்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் இந்த அம்மா என்ன பண்ணுறான்னா, அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் கணவரிடம் போகிறார். அப்பொழுது அந்த கணவர் திறந்து பார்த்தா என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னு பார்த்தா, அந்த எல்லா பாத்திரங்களிலும் சாப்பாடு இருந்தது. இந்த அம்மா என்னெல்லா பதார்த்தம் சமைத்தாலும் அவை அனைத்தும் அங்கே இருந்தது. கணவர் சாப்பிடும் பொழுது, இன்றைக்கி சாப்பாடு ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது, இதில் ஏதோ ஒரு அற்புதம் போல் எனக்கு தென்படுறது, இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னு எனக்கு புரியலை, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்ல இந்த அம்மா எதுவுமே சொல்லலை. அந்த வியப்பை கூட வெளியில் காமிச்சு கொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு எப்பொழுது கணவர் கேட்டு விட்டாரோ அப்பொழுது முழுக்க என்ன நடந்ததோ அப்படியே இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிடுறா. நான் வழியில் ஒரு முதியவர் தென்பட்டார். அவர் ரொம்பவும் பாவமாக இருந்தார் பார்ப்பதற்கு. அதனால் அவருக்கு இந்த உணவை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லும் பொழுது, இவர் எந்த இடத்துல இது நடந்தது போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது பார்த்தா, 2 பாதச்சுவடுகள் இருக்குது. ஒன்று இந்த முதியவர் எங்கே நின்று கொண்டிருந்தாரோ அவரோட பாதச்சுவடுகள் தெரியுது. இந்த உணவளித்த இந்த அம்மாவோட பாதச்சுவடும் தெரிஞ்சது. இப்பொழுது அந்த முதியவர் அங்கு இல்லை. சரி அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னதான் இந்த இடத்துடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தால், எந்த இடத்துல அந்த முதியவர் உட்கார்ந்தாரோ அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது, அங்கே தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த அற்புதமான சித்த புருஷராகப்பட்ட கோரக்கருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படிங்கிறது தெரிந்தது. கோரக்கர் தான் தன்னை தானே ஒரு சிவனடியார் கோலத்தில் வெளிப்படுத்தி கொண்டார் இந்த அற்புதமான நாள், ஐப்பசி பரணி நாளில் அப்படிங்கிறது தான் வடக்கு பொய்கை நல்லூரில் 400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் நடந்த நிதர்சனமான அற்புதம். அது மட்டும் இல்லை, இந்த வடக்கு பொய்கை நல்லூரில் யாசகம் எடுத்துட்டு இந்த காவடியில் இருக்கக்கூடிய இந்த சாதம் எல்லாம் வரும். அதையெல்லாம் கோரக்கர் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது எவ்வளவோ கொடூரமான வியாதிகள் எல்லாம் குணமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றாக நிறைய பேர் இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். பௌர்ணமி கோரக்கர் சித்தருடைய ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அற்புதமான பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு விசேஷங்கள் நமக்கு கைவர காத்து கொண்டே தான் இருக்குது கோரக்கர் சித்தர்கள் கடாட்சத்தால்.
இந்த கோரக்கர் சித்தரோட சரித்திரத்தை ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா. கேரள நாட்டில் ஒரு பெண்ணை இவருடைய குரு மணந்துடுறார். அதற்கு பிறகு அவர் எல்லாத்தையும் மறந்துடுறார். அப்புறமா அவர் சித்தர் அப்படிங்கிறதே மறந்துடுறார் மச்சேந்திரநாதர். கோரக்கர் தன் குருவை மீட்கும் பொருட்டு கேரள நாட்டுக்கு செல்றார். அப்போ கேரள நாட்டுக்கு செல்லும் பொழுது கோரக்கர் தன்னுடைய குருவை கூட்டிட்டு போகும்பொழுது அந்த குருவுடைய மனைவியை, மச்சேந்திரநாதருடைய மனைவி என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய தங்கக்கட்டியை பையில் போட்டுட்டான். அதனால் இவங்க 2 பேர் பயந்துட்டே போகிறார்கள். போகும்பொழுதெல்லாம் மச்சேந்திரநாதர் என்ன கேட்கிறாருன்னா, இங்கே கல்வர் பயம் இருக்கா, இங்கே கல்வர் பயம் இருக்கா இப்படிங்கிறத கேள்வியை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கார். இப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தபொழுது இப்படி போயிட்டே இருக்கார். ஆனால் கோரக்கருக்கு இதை பார்த்தோன்னு கொஞ்சம் சிரிப்பு வந்துடுறது. அதனால் கோரக்கர் என்ன பண்ணுறார், அந்த இருந்த தங்கக்கட்டியை அப்படியே எடுத்து தூக்கி வெளியில் வீசிடுறார். அதற்கு பதிலாக ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அதுக்குள்ளே போட்டுடுறார், இந்த பைக்குள்ளே. இந்த குருவும் மச்சேந்திரநாதரும் இந்த தங்கக்கட்டி இருக்கு போல் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துடனே அவர் நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கார். அப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன ஆகுறது, ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது தான் பார்த்தால் கோரக்கர் செய்த காரியம் அவருக்கு தெரிஞ்சு விடுறது. அடப்பாவி, என்னுடைய பொருளுக்காக நீ ஆசைப்பட்டு என்னுடைய தங்கக்கட்டியை தூக்கி எறிந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி மச்சேந்திரநாதர் மாயில் மாட்டி கொண்டிருக்கும் பொழுது அப்படி பேச கோரக்கர் உடனே அங்கே ஒரு அற்புதத்தை செய்து காமிச்சார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாத்தையும் தங்கத்தாக இருக்கக்கூடிய கல்கள் எல்லாம் தங்க கற்கடாக மாற்றி காமிச்சு, இப்பொழுது உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார். கேட்கும் பொழுது தான் இவருக்கு தன் நிலைக்கு வந்தாராம் மச்சேந்திரநாதர். சரி, நம்ம இவ்வளோ நாள் மாயையில் மாட்டின்னு கஷ்டப்பட்டுட்டோம், இப்பொழுது நம்மளுடைய சீடன் நம்மை மீட்டு விட்டார் அப்படின்னு. அதாவது குருவுக்காக கண்ணையே கொடுத்தாருன்னு பார்த்தோம். குருவை மாயையிலிருந்தும் மீட்டிருக்கார் கோரக்கர் சித்தர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கோரக்கர் சித்தர் அப்படியே என்ன பண்ணுறார், அவருடைய கீர்த்தியும் புகழும் எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டே இருக்கு. ஒரு முறை கோரக்கர் கைலாயம் போகிறார். கைலாயம் போகும் பொழுதுதான் அங்கே ஒரு ரொம்ப அற்புதமான சித்த புருஷராக சாட்சாத் இறைவனாகப்பட்ட சிவபெருமானே ஒரு சித்தர் உருவெடுத்து இவர் முன்னாடி வரார். அந்த சித்தருடைய பெயர் தான் அல்லம்ம தேவர். அந்த அல்லம்ம தேவர் அப்படிங்கிற பெயர் தரித்து கொண்டு சிவபெருமானே கோரக்கர் முன்னாடி நிற்கிறார். அப்பொழுது காயகற்பம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது கோரக்கர் சொல்றார், நான் காயகற்பத்தில் கரை கண்டவன் அப்படின்னு. அப்படி சிவபெருமான் சொல்றார், அப்படியா, அப்பொழுது சரி அதை நிரூபித்து காட்டு அப்படின்னா. அப்போ கோரக்கர் சொல்றார், இந்த உன் கையில் வாள் எடுத்துக்கொள், இந்த வாளால் என்னை நீ வெட்டி வீழ்த்தி விட்டாய் அப்படின்னு சொன்னால் நான் தோல்வி ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது மாதிரிவே சிவபெருமான் வாளை எடுத்து அந்த கல்லம்ம தேவர் கோரக்கரை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அவரோட அந்த உடம்பில் அப்படியே அந்த வாள் படும் பொழுது அது ஒரு 2 உலோகங்கள் சந்தித்தால் என்ன ஆகுமோ அது போன்ற ஒரு ஒலி எழுப்பது. கோரக்கருக்கு எந்தவித பாதிப்பும் வரவில்லை. இப்பொழுது கோரக்கர் சொல்றார், புரிந்ததா என்னுடைய மகிமை, என்னுடைய சக்தி உனக்கு அப்படின்னு அல்லம்ம தேவர் கிட்டக்க சொல்றார். இது போல யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கோரக்கர் இப்பொழுது உன்னுடைய முறை அப்படின்னு கோரக்கர் கிட்ட அந்த வாழை கொடுக்கும்போது கோரக்கர் அல்லம்ம தேவரை அந்த வாளால் அப்படியே அடித்து விடலாம் அப்படின்னு போகும்பொழுது தான் அவருக்கு புரிந்தது, அந்த வாள் வெளியில் போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்தா ஏதோ காற்றை வெட்டி விட்டு வந்தது போல தான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அல்லம்ம தேவருக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அல்லம்ம தேவர் இப்பொழுது கோரக்கர் கிட்ட ஒரு பெரிய கேள்வி கேட்டாராம், எதற்காக நீ இந்த காயகற்ப பிரயோகங்களையாம் செய்கிறாய்? இந்த உடம்பு உனக்கு ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இந்த உடம்பை பராமரிப்பதற்காக எல்லாம் செய்கிறாயே, எவ்வளோ கல்பகோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த உடம்பில் இருக்கும் முறை உனக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்காது.